சட்டக்கல்லூரி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா ப. சிதம்பரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருச்சி பைபாஸ் சாலை அருகே சுமார் 102 கோடி செலவில் சட்டக்கல்லூரிக்கான கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் ஆகியோர் பங்கேற்றனர். காரைக்குடி பகுதியில் சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற காரைக்குடி MLA மாங்குடி சட்டசபை கூட்டத்தில் கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்ததை அடுத்து காரைக்குடியில் சட்டக்கல்லூரி அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதனையடுத்து கடந்த ஆண்டு தற்காலிகமாக அழகப்பா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள கட்டிடத்தில் சட்டக்கல்லூரி தொடக்கி வைக்கப்பட்ட நிலையில் காரைக்குடி கலனிவாசல் பகுதியில் சட்டக்கல்லூரிக்கான இட ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடம் 102 கோடி செலவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இப்புதிய கட்டிடம் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி விடுதிகள், புதிய நூலகம், நவீன கலையரங்கம் போன்ற பல்வேறு வசதிகள் கொண்டதாக கட்டப்பட உள்ளது என குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ். ரகுபதி ஐயா அவர்களால் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையார் ஐயா அவர்களின் திருநாமம் தாங்கி நிற்கின்ற அழகப்ப செட்டியார் அரசு பொறி 9/22 அன்று தொடங்கப்பட்டு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டு வருகிறது. அரசின் அனைத்து பூர்வாங்க ஒரு மாதத்துக்கு முன்பாக அந்த பணியும் அதுவும் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உள்ள வந்து பார்ப்பேன். தயவு செய்து கண்ணும் கருத்துமாக தரம் குறையாமல் கட்ட வேண்டும். இப்ப சென்னை உயர்நீதிமன்ற